ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி பொடி சாம்பார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரசக்காளான். இது கேரளா டிஷ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் எல்லோ பம்ப்கின், 200 கிராம் ஒயிட் பம்ப்கின், 150 கிராம் ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த காய் வேணால் இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் எல்லோ பம்ப்கின்னும் ஒயிட் பம்ப்கின்னும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தனியாக நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த புளி தண்ணி தான் இதில் சேர்த்திக்க போகிறோம். புளி தண்ணியில் தான் இது வேகணும் இந்த காய். அது கூட மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. இதை மூடி வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கணும். அது கூட 2 வரமிளகா சேர்த்திக்கோங்க. இந்த 4 ஐட்டம் நம்ம ஒரு சின்ன பேனில் வறுத்துக்கலாம். அது நல்லா அந்த ரைஸ் நல்லா வறுபடணுங்க. இந்த அளவுக்கு ரைஸ் வறுத்துக்கணுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகா 2 சேர்த்திக்கோங்க. நம்ம மோர் தான் எடுத்துக்கணும். கெட்டியான தயிர் எடுத்துக்கக்கூடாது. கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் அடித்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மோர் தான் சேர்த்தணும். கெட்டி தயிர் சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். இந்த 2 பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரம் ஸ்டிக் சேர்த்தணும். ஏன்னா ட்ரம் ஸ்டிக் சீக்கிரமாக வெந்துடும். அது கிளறிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூட நம்ம மிளகு, வெந்தயம், அரிசி எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அது சேர்த்திக்கணும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இந்த காய் வெந்திருக்கா பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். அதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நீங்கள் மஞ்சள் பூசணிக்காவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக சேர்த்தணும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கோங்க தண்ணி. இல்லாட்டி அதில் இருக்கிற தண்ணியே போதும். அப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மோர் 1 கப்பு பட்டர் மில்க்கு தான் ஊற்றணும். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்த்திக்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா தான் இதுக்கு டேஸ்ட்டு. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, இந்த தாளிப்பை சேர்த்திக்கலாம். ரசக்காளான் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.